மக்களை நீங்கள் சந்திக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு தவறான ஸ்டாண்ட் இல்லையா அது? இவங்க அமைச்சர்களாக, இவங்க ஆளுங்கட்சியாக, இவங்க மக்களை டெய்லி போய் சந்திக்கலாம், டெய்லி எல்லார்கிட்டையும் தொடர்பு வைக்கலாம். ஆனால் விஜய் மட்டும் வந்து குறிப்பிட்ட நாளில் கூட வந்து சந்திக்க முடியாதுன்னா, இது வந்து ஒரு நியாயமான ஆட்சியாகவோ, நியாயமான காவல்துறையாகவோ எனக்கு படலை. இப்போ அதே மாதிரி காவல்துறை தரப்புல இருந்தும் எப்படி வந்து பார்க்குற மாதிரி வந்துருக்குன்னா சார், கரூர் சம்பவம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக. கரூர் சம்பவம் வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டுங்க. அது ஒரு விபத்தா, சபட்டேஜா, இது யார் காரணம், இதெல்லாம் நம்ம இப்போ வந்து ஒன்றும் முடிவு சொல்ல முடியாது. அது சிபிஐ விசாரிச்சிட்ருக்கு, அது முடிவுகள் வரட்டும். ஆனால் விஜய் கரூரில் மட்டுமா வந்தார்? இதை விட பெரிய கூட்டம்லாம் திருச்சியில் கூடிச்சு, அரியலூரில் கூடிச்சு, நாகப்பட்டினம், நாமக்கல், திருவாரூர் எல்லாம் கூடியிருக்கு. ஸோ கரூரில் மட்டும் ஏன் இப்படி நிகழ்ந்தது என்பது டிபேட்டபிள் பாயிண்ட்டு தான். இப்போ கரூரில் ஏன் நடந்தது, கரூரில் மட்டும்தான் அந்த தாவேக்கா தப்பாக போச்சா? கரூரில் மட்டும்தான் அவங்க வந்து சரியான முறையில் நடத்தலையா? அப்போ கரூர் காவல்துறை வந்து அந்த இடத்த கொடுத்தது தப்பா? மற்ற இடங்கள்லாம் நடக்காதது கரூரில் மட்டும் நடந்ததுக்கு என்ன காரணம்? அதனால் வந்து விஜய் வந்தாலே கரூர் மாதிரி ஆயிடும்ன்ற ஒரு நெரேட்டிவே ராங்குன்னு நினைக்கிறேன். இதை விட பெரிய கூட்டங்கள், இதை விட பெரிய மாநாடுகள்லாம் அவங்க எந்த பிசிறு தட்டாமல் நடத்தியிருக்காங்க. அதனால் இது வந்து திட்டமிட்டு முடக்குவதற்காக அந்த கட்சியின் செயல்பாட்டை தடுப்பதற்கான ஒரு உபாயமாக காவல்துறையை ஆளுங்கட்சி பயன்படுத்துகிறதா தான் நான் பார்க்குறேங்க.